கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கும் அருமையான பாஸ்டர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சாட்சி மூலமாக அது முதலாக ஒரு சிறிய பாடலை பாடி சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விருப்பத்தோடு இருக்கிறேன். என்னை பார்த்து அற்பமாக நினச்ச நேரத்தில் ஒரு ஒரு பாட்டை ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பாட்டை உங்களுக்கு முன்னாடி நான் பாடுறேன். அற்பமான கண்களுக்கு முன்பாக என்னை அரவணைத்து ஆதரிக்கின்றேன். அற்பமான கண்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறேன். அற்பமான கண்களுக்கு முன்பாக என்னை அரவணைத்து ஆதரிக்கின்றேன். அற்பமான கண்களுக்கு முன்பாக என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறேன். வஞ்சகர் மத்தியில வாழ வைக்கும் தெய்வமே, வஞ்சகர் மத்தியில வாழ வைக்கும் தெய்வமே, வல்லமை உள்ள தேவனை உம்மை வாழ்த்து வணங்கிடுவேன். வல்லமை உள்ள தேவனை தினமோ வாழ்த்து வணங்கிடுவேன். அற்பமான கண்களுக்கு முன்பா என்னை அரவணைத்து ஆதரிக்கின்றேன். அற்பமான கண்களுக்கு முன்பா என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறேன். சத்துருக்கள் மத்தியில பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால அபிஷேகம் செய்கிறேன். சத்துருக்கள் மத்தியில பந்திய ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால அபிஷேகம் செய்கிறேன். என் தலை எண்ணெயால அபிஷேகம் செய்கிறேன். அற்பமான கண்களுக்கு முன்பா என்னை அரவணைத்து ஆதரிக்கின்றேன். அற்பமான கண்களுக்கு முன்பா என்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறேன். அப்பா அம்மா வைத்த பேர் முருகன். அதுக்கு பின்பு சர்ச்சில் வைத்த பேர் பாஸ்டர் இஸ்ரேல். நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அப்பா பேர் மேகராஜன், அம்மா பேர் மூக்காழி. என் கூட பிறந்த அண்ணன் அன்பழகன், அக்கா பேர் தமிழரசு. மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 5 பேர். அப்பா ஒரு கூலி வேலைக்கு தான் போவார், கொத்தகைக்கு வேலைக்கு. அப்பா மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவார். அதே போல் அம்மாவும் வேலைக்கு போவாங்க, கூலி வேலைக்கு போவாங்க. காலை 5 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 7 மணி 8 மணி தான் ஆகும். அதுக்குள்ளே பாட்டியம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வரத்துலேயே நான் தூங்கிடுவோம். அப்பா முகத்தை பார்க்க முடியாது. ஒரு வேளை நேரத்தில் எழுந்தால் பார்க்கலாம், திரும்ப அதே காலையில் 5 மணிக்கு போடுவாங்க வேலைக்கு, பார்க்க முடியாது. இப்படியே சில வருடங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்து விக்கிரகங்கள் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு விக்கிரகங்கள்லாம் வணங்க மாட்டாங்க. ரொம்ப அநேக பேர் செய்கிற மாரி ஊரில் செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, வீடு உண்டு. சும்மா வீட்டில் கும்பிடுவாங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் டீப்பாக அவங்க போக மாட்டாங்க. அப்புறம் திருவிழா அந்த மற்ற காரியங்கள் அதுக்கு போவாங்க. அது சின்ன பிள்ளைலாம் கூப்பிட்டு போவாங்க காரியத்துக்கு, மற்ற அந்த கோவில் குளத்துலாம் கூப்பிட்டு போவாங்க. அதான் எனக்கு தெரியும். ஆனால் சாமி பற்றி பக்தியெல்லாம் எனக்கு அவ்வளோவா கிடையாது. அப்பா எந்த ஊர் சண்டைகள்லாம் எதுவும் போக மாட்டார். ஆனால் குடிகாரனா ரொம்ப குடிகாரல, எப்போ டைமும் அவர் குடித்ததை பார்த்தேன், அவ்வளோதான். சிகரெட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்னா, பேப்பர் எடுத்து அதில் புகையில எடுத்து அதில் சுருட்டி அவர் குடிப்பார். அதுதான் நான் பார்த்துருக்குறேன். ஒரு டைமு ஒரு இந்த பட்டை சாறு அடிக்கும் போது ஒரு டைமு பார்த்துருக்கேன். ரொம்ப குடிகாரம் இல்லை, எப்போது என்றைக்கோ டைமு குடிப்பார், அவ்வளோதான். ஆனால் கடின உழைப்பாளி தான். அம்மா அமைதியாக தான் இருப்பாங்க. யாருக்கு சாப்பாடு பசின்னு வந்துட்டாவே அவங்க தனக்கு இல்லாட்டி பண்ணாலும் கொடுத்துருவாங்க.
அடுத்தது வந்து என்ன ஒரு வைத்தியம் செஞ்சாலும், ஒரு காலில் முள் அடித்தாலோ எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ பொறுமையாக இருந்து அன்பா அவங்களுக்கு அந்த அந்த வைத்தியத்தெல்லாம் செஞ்சு விடுவாங்க. அவங்கள்ட்ட யாருமே சண்டைக்கு போனது என் கண்ணால் பார்த்ததில்ல, காதாலையும் கேட்டதில்லை. சண்டைங்கிறது வராது. வீட்டுக்குள்ளே யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க. அதில் அமைதியான ஒரு அம்மா தான் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. நானும் தாய் கூட தான் எங்கே போனாலும் அப்பா கூட அதிகமாக போக மாட்டேன். ஏன்னா அப்பா மாதத்துக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவார். அம்மா தான் எங்கேனாலும் கல்யாணத்துக்கு போனாலும், ஒரு ஊருக்கு செய்திக்கு போனாலும், எங்கே போனாலும் அம்மா கூட தான் நான் போயிட்டுருப்பேன். ஏன்னா அண்ணன் கொஞ்சம் பெருசாக, அக்காவும் பெருசாகிட்டாங்க. அதிகமாக சின்ன பிள்ளையா நான் இருக்கிறதுனால எங்கே போனாலும் எல்லா ஊருக்கும் நான் தான் கூட போவேன். அம்மா கூட நான் தான் போவேன். அதெல்லாம் வந்து சில ஊரில் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அந்த சொந்த பந்த ஊர்லாம் எனக்கு தெரியும். அப்படி பொறுத்தா அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க. யாரும் சொந்த பந்த இடத்துலையும் அவங்க யாரும் வெறுத்ததே இல்லை. அவங்க ஏன் வரலன்னு தான் கேட்பாங்களே ஒழிஞ்சு, ஊருக்குள்ளேயும் அப்படி தான். யாருமே வெறுக்கிறது இல்லை. அவ்வளோ அமைதி உள்ளவங்க அவங்க. அவளை எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பாசமானவங்க. எங்களை 3 பேரும் படிக்கணும்னு படிக்க வச்சாங்க. ஆனாலும் அண்ணனும் படிக்கலை, அக்காவும் படிக்கலை. நானும் ஒரு 5வது வரைக்கும் தான் படித்தேன். சரி, அப்புறம் படிப்பு எனக்கு ஏறலை. படிப்பு ஏறாததுனால சரி வீட்டிலே இருந்துட்டேன். வீட்டில் இருந்து சும்மா இல்லை, சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, ஏன் பள்ளிடம் போகலன்னு கேட்டாங்க அப்பா அம்மா. எனக்கு படிப்பு வரல, அதெல்லாம் போகல. சரி விடு, வீட்டிலே இருந்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கலை. எனக்கு அப்போ படிப்பை பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு படிப்பு, இந்த பரீட்சை இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னா எது சாப்பாடு கிடைக்குதா, அந்த சாப்பாடு கிடைச்சா போதும், அப்படி தான் இருந்தேன். சரின்னு அப்புறம் நான் சரி வேணாம், இன்னும் ஸ்கூலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டில் பால் மாடு ஒன்று வாங்கி சரி இதே வச்சு நீ என்ன பண்ணு மேய்ச்சிக்கிட்டுன்னு சொன்னாங்க. அந்த பால் மாடு வச்சு தான் சரி மேய்ச்சிட்டு இருந்தேன். சரி, அதையும் என்ன பண்ணாங்க, விற்றுட்டாங்க மாட்டை விற்றுட்ட பிறகு சரி ஒரு சில நாளுக்கு ஒரு ஒரு 12 வயசு வரும், அம்மா இருந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்பா இருந்துட்டாங்க. சரி போனால் பிறகுன்னு சொல்லிட்டு திரும்பி சில நாள் அப்புறம் வீட்டிலே இருந்தேன். சரி, அண்ணன் என்ன பண்ணார், ஊருக்கு வாடான்னு கூப்பிட்டு போய்ட்டு என்ன பண்ண என்னை அடிமை வேலை விட்டார். அடிமை வேலைன்னா எருமை மாடு மேய்க்கிற வேலை. அப்படியே அங்கே போய்ட்டு ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்த பசங்களும் வந்து உட்காந்து அங்கே திண்ணை போட்ட வீடு அது. பின்னாடி தான் மாடு கட்டுவாங்க. அங்கே வந்து யூரின் போக, மற்ற சிகரெட் அடிக்க பண்ணுறது, கல் சாராயம் குடிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. அது வந்து முதலாளிகிட்ட சொல்லுவேன், அவர் ஒத்துக்க மாட்டார். சரி வேணாம், வேலையை விட்டு நின்றுட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு பிடிக்கல, வேலையை விட்டு நின்றுட்டு அப்புறம் பக்கத்து இன்னொரு ஓனர், அவர்கிட்ட போய்ட்டு அந்த மாதிரி வேலை கேட்டேன். சரி பாப்பான்னு கூப்பிட்டு போய்ட்டு சரி அப்புறம் நித்தம் 10 ரூபா வேலை. அந்த 10 ரூபா வேலை செய்யும்போது 10 ரூபா சம்பளம். அந்த 10 ரூபா வேலை செய்யும்போது, சம்பளத்தில் வேலை செய்யும் பொழுது, ஆனால் அரிசி வந்து ஒரு படி அரிசி வந்து 18 ரூபா. ஆனால் அந்த 18 ரூபா 8 ரூபா இருக்காது. அதில் சிக்கனமாக இருந்து அதில் கொஞ்சம் அரிசி அரைப்படி அரிசி வாங்கிட்டு வந்து அதில் அப்படியே சில நாட்கள் வந்து அண்ணன், நான், அக்கா 3 பேரும் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம். சரி என்ன பண்ணுறது அப்படியே எடுத்துருந்துன்னு கம்பு கேவரெலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த கம்பு கேவரெலாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து போய் நடந்து போய் வாங்கிட்டு வந்து அது கம்பை இடித்து போட்டு இப்படிலாம் எங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோம். அவ்வளோ கஷ்டம். அப்பா அம்மா இறந்ததுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அக்காவுக்கு தான் கல்யாணம் ஆச்சு. அக்கா கல்யாணம் ஆனோடனே சரி அக்கா ஊர்லேருந்து பொன்பரிப்பி, அக்கா கல்யாணம் பண்ண ஒரு பொன்பரிப்பி. சரி அண்ணனுக்கு நம்ம பொண்ணை பார்த்து வச்சுன்னு சொல்லிவிட்டு அண்ணனுக்கு பொண்ணை பார்த்து வச்சாங்க. அப்போ பொன்பரிப்பிலேருந்து அப்புறம் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சரிண்டு அண்ணன் எங்கள் கல்யாணம் பார்த்துட்டு அப்புறம் அக்கா வந்து இங்கே இருந்தாங்க, ஊரில் எங்கள் சொந்த ஊரில் இருந்தாங்க, வெண்கர் ஊரில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க மாமனாரோட கொஞ்சம் சில பிரச்சனை. சரி வேணாம், இங்கே போய் ஊருக்கு இருக்க வேணாம், நீங்கள் சொந்த ஊருக்கு போயின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டேன். அப்புறம் சில நாளாக அண்ணன் கூட தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ணன் வீட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க சில நாள் இருந்துட்டு அப்புறம் எனக்கு இப்போ பார்வை கொஞ்சம் மங்கலாகிற மாரி தெரிஞ்சுது. எப்படி மங்கலாச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா, அப்போ அந்த நித்தம் 10 ரூபா வேலை சொன்னேன் இல்லையா, அந்த முதலாளி விட்டு தான் வேலைக்கு போவோம். அப்போ நெல் அறுக்கிற வேலைக்கெல்லாம் போவோம். அந்த நெல் அறுத்து கட்டி கொண்டு காலம் சீர் பண்ணி அதில் கொண்டு அடித்து கொண்டு என்ன பண்ணுவோம். அப்போ நெல்லை நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டு விடியாக்காலம் 4 மணிக்கு போவோம். செஞ்சுட்டு 8 மணிக்கெல்லாம் களைஞ்சி வந்துடுவோம். ஒரு நாள் என்ன பண்ணிட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரும்பொழுது 8 மணிக்கு களைஞ்சி வீட்டுக்கு வரோம்.
வானத்தை பார்த்தா மஞ்சளாக தெரியுது, பூமியை பார்த்தா மஞ்சளாக தெரியுது, என்னடா இது திடீர்னு இப்படி இப்படி பார்வை போகுது, எனக்கு புரியல, எனக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும், எதோ தெரியல, ஏதோ நெல்லுகில்லு பட்டிருக்கோம், ஏதோ சொனை போட்டிருக்கோம், அதான் அதனால தான் சரி பார்வை போச்சாட்டுக்கு, பார்வை எப்படி மங்கள தெரியுது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தேன். அப்புறம் டாக்டருக்கு போனேன், போய் பார்த்தேனே, சரி டெஸ்ட் பண்ணாங்க, மருந்து கொடுத்தாங்க, ஒன்றும் செட் ஆகலை. அப்படியே சில நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அண்ணனும் பார்க்க மாட்டாங்க, அண்ணன் ஒரு வேலை செய்கிறாரு, அவரும் என்ன பண்ண சப்போர்ட் பண்ணலை. அக்காவும் கல்யாணம் ஆச்சு, அண்ணன் கல்யாணம் ஆச்சு, ஒன்றும் பண்ணலை, கவனிக்கலை அவங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். என்னென்னா நானே சம்பாதித்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். அப்படி சில அளவு போய் சம்பாதிச்சு செலவு பண்ணி பார்த்து என்னால் முடியல. அப்புறம் ஒரு கண் தெரியல, ஒரு கண் தெரியல, அப்போ ஒரு கண் தான் தெரியும். ஆனால் யாருக்கும் வந்து ஒரு கண்ணு தெரியல அப்படின்னு தெரியாது, ஆனால் 2 பார்வை தெரியணும் தான் எல்லாருக்கும் தெரியும். டாக்டருக்கு என்ன சொன்னாங்க, சரிப்பா இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய ஹாஸ்பிட்டலை பற்றி போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கே போகணுன்னு கேட்டேன். நீங்கள் சென்னை சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. அங்கே போனேன். அங்கே போனேன், என் மாமா அக்கா வீட்டுக்கார அழைச்சிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தோன்னா சரிப்பா பார்க்கணுன்னு சொல்லிட்டு டாக்டர் டெஸ்ட்டு பண்ணாங்க, ஒன்றும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா சரின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆப்ரேஷன் பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ ஆப்ரேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னடா வம்பா வச்சு நம்ம கண்ணு வீணாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டு, இல்லை எங்கள் வேணாங்க ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க மனசில். அன்றைக்கி தான் அந்த ஹாஸ்பிட்டலில், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் அங்கே தான் ஒருத்தர் நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போங்கன்னு சொன்னார் ஒருத்தர். எனக்கு இயேசு பற்றி என்னன்னு தெரியாது. வேளாங்கண்ணிக்கு போங்க அப்படிங்களா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் நான் மறந்துட்டேன். வேணாம் ஆப்ரேஷன் வேணாம், இது கண்ணுக்குன்னு வேணா போச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் வேளாங்கண்ணிக்கு போகணும், நான் வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். நினச்சி ஒரு வாரம் பின்பு ஒரு வாரம் கழிச்சு சுவிசேஷம் சொல்ல வந்தாங்க எங்கள் ஊருக்கு, வெண்கரும் ஊருக்கு. விருத்தாச்சலத்துலேருந்து எஸ்கே பீட்டர் சொல்லி பாஸ்டரு, அவங்க தான் சொல்ல வந்தாங்க. எனக்கு சீனிவாசன் அண்ணன், அவர் அண்ணனை வேணும் பங்காளி, போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிடா, நல்லதுடா, அவன் கண் பார்வை வரும்டா, ஜெபம் பண்ணிக்கிடா அப்படின்னு சொன்னாங்க. நான் போகவே மாட்டேன்ட்டேன், கூச்சப்பட்டு போக மாட்டேன்ட்டேன். அவர் பிடிவாதமாக போடா நல்லதுடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரி நான் என்ன தான் நடக்கட்டும் போயிட்டு நான் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். அவங்க ஜெபம் பண்ணி விட்டாங்க, அட்ரஸ் கொடுத்தாங்க. சரி நீங்கள் வாங்கப்பா சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதே போல் போனேன். நான் எப்படி வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு நினச்சேனோ, அந்த வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு நினச்சின்னா மாதாவளி தான் ஃபஸ்ட்டு போய் நோய்ஞ்சேன். அங்கே பெரிய கூட்டம்லாம் இருந்துச்சு, அங்கே பாதர் இருந்தாங்க. அங்கே இந்த அப்பம் கொடுப்பாங்க இல்லையா, திருவிருந்து பந்திக்கு அப்பம் கொடுத்தாங்க. நானும் வாங்கி சாப்பிட்டுவிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணேன், அட்ரஸ் காமிச்சா அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து வெளிநாட்டுக்காரர், புரியாது அவருக்கு. அது வெளிநாட்டுக்காரன் புரியாததுனால இன்னொரு பிரதர்கிட்ட என்ன பண்ணேன், இது ஏன்னா இந்த அட்ரஸ் என்னங்கன்னு கேட்டேன். இல்லைங்க பிரதர், இந்த சர்ச் இல்லைங்க பிரதர், வேறு சர்ச் அங்கே உள்ளே இருக்குது, இங்கே அங்கே போங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அட்ரஸ் இப்போ தேடிட்டு போனேன். அங்கே சர்ச்சில் போய் உட்காந்தேன். போனவன் எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் பார்த்து போயிட்டு வர பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டேன். சரி வாங்கன்னு சொன்னாங்க, தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். சரி என்னடா இது என்னமோ சரி அள்ளியிலேங்கிறாங்க, ஏதோ ஏமாத்துறாங்க, நம்மளை பார்த்து அள்ளியில விடுறாங்க சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல எனக்கு. சரி போய் தான் பார்ப்போம், வாரம் போவோமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். ஓஹோ இவங்க எல்லாம் நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி போயிட்டு அப்புறம் சத்தியத்தை கேட்கும் பொழுது, சத்தியம்னா என்ன, பைபிள்லேருந்து படித்து பாதர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அப்போ வந்து எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்கல்ல. அப்பா அம்மா இறந்ததுனால தாய் பாசம் தகப்ப பாசம் இல்லையா, மெயினாக தாய் பாசம் தானே. தாய் பாசத்தில் நைட்டெல்லாம் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு அழுவேன். ஒரு சினிமா பாட்டு பாட மாட்டேன், பாட்டை கேட்கும் போது அழுவு வந்துடும். அப்போ நடுசாமத்தில் நானும் யமராதங்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் கேட்பார், ஏண்டா அழுவுற இல்லைப்பா, இல்லைன்னு சொல்லுவேன். அப்படிலாம் தனிமையில் உட்காந்து என்னை அழுவுனது உண்டு. ஏன்னா தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே. எல்லா அப்பா அம்மா வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு ஏக்கம் வரும். அப்போ அப்பா அம்மா இறக்கும் போது 12 வயசு. ஏன் இறந்தாங்க அப்படின்னா, எங்கள் சித்தி வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து சாப்பாடோ இல்லை அவங்க வச்சுருக்கிற பொருளை வந்து திருடிட்டு போடுவாங்க. அப்போ எடுக்க வரும்போது எங்கள் பாட்டி வந்து சுருக்கு வயல் வந்து பணம் வச்சுருந்தாங்க. சுருக்கு வையை வயலில் கிடந்துச்சு. அவங்க கம்மங்கூழ் கிண்டிட்டு இருந்தாங்க. அப்போ யாமங்கள் தான் சுருக்கு வைக்கையே போட்டு கிண்டி வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க.
இவங்க சாப்பாடு போட வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுருக்கு போய் எடுத்துக்கிட்டாங்க. அதில் 100 ரூபா பணம் இருந்துச்சு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு வாரம் வரைக்கும் பணம் வந்து தெரியல எங்கள் பாட்டி அம்மாவுக்கு. சரி சரி வச்சுக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மாவோட பாட்டிக்கு வந்து தெரியல. சரி பணம் இருக்குன்னு அவங்க எடுத்து திருப்பி சுருக்கு போய் வச்சுக்கிட்டாங்க. சரி ரைட்டு ஓகேன்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னே சரி பணத்தை பார்க்கல. அப்போது ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டமாட்டுக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனை. அப்போ அந்த பணம் இருக்கான்னு பார்த்தாங்க எங்கள் பாட்டி அம்மா. ஆனால் பணம் 100 ரூபா இல்லை. யார்கிட்ட இருக்குன்னு தேடி தேடி பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. அவங்க அப்போ வந்து விக்கிரகம் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. இந்து சாமி தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கெல்லாம் சோச்சியம் பார்க்க போனாங்க, எங்கெங்கேயோ சோச்சியம் பார்க்க போனாங்க, ஒன்றும் சொல்லுங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாட்டுக்கு. எனக்கு தெரியல அந்த விவரம், அப்போலாம் தெரியாது எனக்கு. சரின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. யாரையும் கேட்டு பார்த்தா முடியல. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் விளக்கு வச்சுட்டு வீடெல்லாம் டெய்லியும் முழுவாங்க, டெய்லியும் கூட்டுவாங்க எங்கள் அம்மா. அப்பயும் கிடைக்காது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, குதிர் சந்து குதிர் இருக்கு இல்லையா, அப்போ அந்த குதிர்னு சொல்லுவாங்க, மண்ணால் செஞ்ச குதிர் சொல்லுவாங்க. அந்த குதிர் சந்தில் வந்து அந்த 100 ரூபா நோட்டு கீச்சின்னு போட்டு கீச்சி தர கீச்சி கிடந்துச்சு, துண்டாக. சரி அவங்க நினச்சிட்டு எலி தான் கீச்சி போட்டுக்குன்னு சொல்லிட்டு எப்படின்னா திரும்பி போய் சோச்சம் பார்க்குறாங்க. சரி அவங்க சொல்லிட்டாங்க, அது எனக்கு பொய்யோ அது மெய்யோ எனக்கு தெரியாது. அதெல்லாம் சோச்சியம் வந்து உங்கள் வீட்டில் தான், உங்கள் குடும்பத்தில் ஒரு நபரை தான் எடுத்துக்கிட்டாங்க, வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க தான் எடுத்துருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து நம்பலை. எப்படி எங்கள் வீட்டுக்கு என் மனைவி சொன்னேன், எங்களை அடித்து, எங்கள் அப்பாவை அடித்து, எங்கள் அம்மாவை அடித்து எங்களை வெளியே துரத்திட்டாங்க. பழைய வீட்டிலேருந்து எங்களை என்ன பண்ண துரத்திட்டாங்க. அப்போ நாங்கள் புது வீடு கட்டியிருந்தோம். அது எங்கள் சித்தப்பாவுக்கு பங்கு, எங்களுக்கு பங்கு தான். நாங்கள் ரூமில் போய் எங்கள் சேர வேண்டிய பங்கில் போய் தங்கிக்கிட்டோம். அதோடு எங்கள் புது வீட்டுக்கு போனவங்க தான் அப்படியே இருந்து அப்பா அம்மா மறித்து போயிட்டாங்க. அம்மா வந்து அவங்களும் அலைரி கொட்டை சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க. அப்பா வந்து மருந்து குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. 2 பேருமே தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டாங்க. ஏன் தற்கொலை பண்ணாங்கன்னா, அப்பா இதே போல் இந்த பணம் 100 ரூபா காணாமல் போயிடுச்சு, ஏன் மனைவி தான் எடுத்துன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தப்பா என்ன பண்ண அடித்து புண்படுத்தி பண்ணதுனால இனிமேல் வச்சு நம்மளை உயிரோட வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு இறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அப்பா ஒரு பொருள் தூக்கிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டாங்க. அப்போ எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப பயப்படுவார் எங்கள் அப்பா. ஏன்னா ரொம்ப துடுப்பாக இருப்பார் எங்கள் சித்தப்பா. எல்லாத்தையும் அடிச்சிடுவார். யாருன்னு பார்க்க மாட்டார், ஊருக்காரன்னு பார்க்க மாட்டார், பிள்ளைங்கன்னு பார்க்க மாட்டார், மனைவின்னு பார்க்க மாட்டார். கோவம் வந்தால் எல்லாத்தையும் அடிச்சிடுவார். அவர் ரொம்ப குடிக்காரரு, அடிச்சிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி சரி வந்துட்டு நம்ம உயிரோட வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 2 பேருமே தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. அப்பா அம்மா இறந்த பிறகு அண்ணா அண்ணி அக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க. சரி அப்படி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். வாழ்ந்துருக்கும்போது அப்புறம் ஏசுக்கிட்ட எப்படி வந்தேன்னு இன்றைக்கி நினைக்கலாம். இந்த கண்ணு பிரச்சனை தான் ஏசுக்கிட்ட வந்தேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போய்ட்டு இருந்தாலும் அப்புறம் சில நாள் கழிச்ச பிறகு ஒரு பார்வை போயிடுச்சு. ஒரு பார்வை போன பிறகு சரி ஒரு பார்வையில் என்ன சரி எப்படியோ ஒரு பார்வை இருக்குது, 2 பார்வை இருக்குது, எப்படியோ கடவுள்கிட்ட தான் நம்ம வாழணும், இனிமேல் ஏசு விட்டு தூரமாக போகக்கூடாது அப்படியே ஏசுக்கிட்டே அப்புறம் ஏசு தான் எனக்கு தெய்வம் அப்படி உண்மையாக ஏற்றுக்கிட்டேன். அதுலேருந்து அப்புறம் ஏசுட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் சில நாள் கழிச்சு சரி வேணாம் நம்ம என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ணன் அண்ணிலாம். ஏன் எங்கள் அண்ணன் அண்ணி கல்யாணம் பண்ணிக்குன்னு சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்தில் வந்து என்ன விஷயம்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணலேருந்து குழந்தை வர இல்லை. அவங்க சாதகரை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க நம்பிக்கையில் தம்பி கல்யாணம் பண்ணால் அவங்க குழந்தைனை கல்யாணம் பண்ணால் உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விருப்பம் ஆச்சு, நம்ம குழந்தைனை கல்யாணம் பண்ணால் நம்ம குழந்தை இருக்கும், நம்ம தம்பி கல்யாணம் பண்ணால் குழந்தை இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நானும் வேலைக்கு போவேன், எங்கள் வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சு அண்ணா அண்ணிட்டு தான் கொண்டாந்து கொடுப்பேன். எந்த ஒரு குறையும் இருக்காது, சாப்பாட்டில் எந்த குறை இருக்காது, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்க, எந்த ஒரு குறையும் இருக்காது. சரி நான் கல்யாணம் வானான்னு சொல்லிட்டேன். ஏன் வானான்னு சொன்னால் எனக்கு மட்டும் தான் தெரியும் ஒன் பார்வைன்னு, ஆனால் அண்ணனுக்கோ அன்னைக்கு தெரியாது, ஊர் மக்களுக்கும் தெரியாது ஒரு பார்வை இருக்குதுன்னு. நம்ம ஒரு பார்வை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டோன்னா இன்னொரு பொண்ணு வாழ்க்கை வீணாகிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நான் வேணாம்னுட்டேன். அப்புறம் சரி என் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு தோணுச்சு, சரி கல்யாணம் தான் பண்ணுமேன்னு சொல்லி தோணுச்சு, என்ன தான் ஆகட்டும் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு போயிட்டு இருந்தோம். ஒரு தெருவை வழியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மாமா வேணும், அவங்க பேர் மாயவேலு,
சரி என்ன மாமா கல்யாணம் பண்ணணுமா சொல்கிறாங்க, எல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க. ஆமாப்பா கல்யாணம் பண்ணணுமாப்ல, கன்னி கையணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுவாங்களே உலகத்து கன்னி கைன்னு சொல்லுவாங்களே கல்யாணம் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன அப்படி மனசில் வச்சுக்கிட்டேன். சரி பார்க்கலாம், அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு ஓகே சொல்லிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். சரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுன்னா என்கிட்ட அப்புறம் சொந்தக்கார பொண்ணு தான் பார்த்தோம். ஆனால் சொந்தக்கார பொண்ணு ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணு தான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்படாத பொண்ணு தான், நான் சொந்தக்கார பொண்ணு தான். சரி ரட்சிக்கப்படாத பொண்ணு கல்யாணம் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், இயேசு பற்றி சொல்லி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி கல்யாணம் பண்ணு கேட்டிங்கன்னா, பொண்ணு பார்க்க போனால் சரி பொண்ணு அவங்களும் எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனாலும் சரி எப்படியோ சொல்லிக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மனைவி பேர் ராசாத்தி. ஆனால் வந்து என்ன பண்ண தெரியாதுன்னு அவங்களுக்கு, ஒன் பாறை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேலைக்கெல்லாம் போவேன், ஒன் பாறை வச்சு வேலைக்கெல்லாம் போவேன், கரும்பு வெட்டுற போவேன், எல்லா வேலைக்கும் போவேன். ஆனால் ஒன் பாறை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சில நாள் இருந்துச்சு, சில வருஷம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே வருஷம் போயிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் இன்னொரு பார்வையும் மறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிது. நானும் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். சரி அவங்களும் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரிப்பா நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன், நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் மதுரை ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. சரி நம்ம என்ன பண்ண அங்கே டெஸ்ட் பண்ணிட்டு மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு போட்டிருந்தேன், மதுரை அரவிந்தாவுக்கு. அங்கே போனேன். சரி இங்கே வந்துவிட்டோம், ஆனால் இங்கேயே ஆப்ரேஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணோன்னே சில அப்பயும் ஆப்ரேஷன் பண்ணி என்ன கேட்டேன், எவ்வளோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, என்ன கடைசியில் காரணம் சொல்லிட்டாங்கன்னா நரம்பு கோளாறு அப்படின்ட்டாங்க. சரி எல்லா டாக்டரும் எனக்கு ஸ்பெஷலாக பார்ப்பாங்க, எல்லா பேஷண்ட்டோட என்னை தான் அதிகமாக பார்ப்பாங்க. அப்படி பார்த்து நரம்பு கோளாறுட்டாங்க. சரி வேணாம் இனிமேல் போக விடு, அதுக்கு மேலே ஏசாவை பார்த்துக்குவாரு அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு வந்துட்டு மனைக்கு வந்து ரொம்ப துக்கம். சரிம்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு துக்கம். எனக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, இயேசு மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. சரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் ரூத்து, 2வது பொண்ணு பேர் பூவால், 3வது பொண்ணு பேர் வந்து ஒமேகா. 2 பெண்ணு பிறந்த பார்வை மறைக்கலை. 3வது பொண்ணு பிறக்கும் போது பார்வை சுத்தமாக கிடையாது எனக்கு. ஆனாலும் எனக்கு 3 பெண்ணு. இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். மனைவிக்கே நம்பிக்கை இல்லைங்க. இனிமேல் அவ்வளோதான் இயேசு, இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என்கிட்ட ரொம்ப சரியாக பேச மாட்டாங்க, அவ்வளோதான். யார்கிட்ட சொன்னாலும் அவ்வளோ நம்பிக்கை போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்கள்ட்டையும் நான் அவ்வளோவா இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு இந்த பார்வை பண்ணதுனால. சரி அப்படியே 1 வருஷம் உள்ளே உட்காந்து பார்த்தேன், வீட்டு வெளியே உட்காந்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. சரி நம்ம இன்னமும் உட்காந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். இயேசு பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு பார்வை இல்லாத இயேசு பற்றி சொல்கிறது ஏற்றுக்குவாங்களா அப்படி சொன்னேன், நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனசில். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் பார்வை சுத்தமாக லேதான பிறகு, ஆனாலும் கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு சரி அவர் பார்த்துக்குவாரு, என்ன பண்ணுறது, எனக்கு நம்பிக்கை இல்லாத முடிச்சு இனிமேல் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கர்த்தர் கைவிடலை. பார்வை 2 பார்வை இல்லாட்டி போனாலும் நான் நினச்சேன், சரி அண்ணெல்லாம் இருக்கிறாங்க, அக்கெல்லாம் இருக்கிறாங்க, மற்ற சித்தப்பா வீட்டு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்துக்குவாங்க அப்படிலாம் நினச்சேன். ஆனால் என் கண் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்ச பிறகு வந்து வீட்டில் ஆளுக்கு ஒரு 500 கொடுத்தாங்க, அவ்வளோதான். அடுத்து நீ சாப்பிட்டியாடா, உனக்கு சாப்பாடு என்ன இருக்குது, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படிலாம் அரிசி வாங்குறீங்க, எப்படிலாம் வாழ்கிறீங்க, அண்ணனும் கேட்குறதில்ல, மற்றவங்களும் கேட்குறது கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை நான் நம்பியிருந்ததுனால, இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் கெட்டியாக நான் அவர் கரத்தை பிடிச்சதுனால இந்நாள் வரைக்கும் கைவிடாமல் என்ன பண்ணுறாரு, அவர் நடத்திட்டுருக்காரு. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆனால் ஆரம்ப ஊழியத்தில் வந்து இப்போ நான் ஊழியம் செய்துட்ருக்கிறேன். ஆரம்ப ஊழியத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 100 பால் வந்து ₹1 தான். அந்த ₹1 பால் வாங்க கூட எனக்கு காசு கிடைக்காது.
ரூபா காணி கிடைக்கிறது அது பெருசு. அந்த ரூபா காணி கொடுப்பாங்க அப்போல்லாம், அது சந்தோஷமாக ஏற்றிட்டு வருவேன். அப்போ ஜெபம் பண்ண போகிற இடத்துல என்ன பண்ணுவேன், பிஸ்கட்டு மிச்சர்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணுவேன், அது தெரியாத அப்படியே மடித்து வச்சுருந்து பிள்ளைய கொண்டாந்து கொடுப்பேன். அதுதான், ஏன்னா வாங்குறதுக்கு காசு கிடைக்காது. அப்படி தான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்துச்சு நாளடியில். இப்போது ஆண்டு கிருவினால் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஊழியனா என்ன, கர்த்தருக்கு கடவுளுக்கு பணி செய்கிறது. எப்படி பணி செய்கிறது எனக்கு தோணிச்சு, எனக்கு எப்படி விருப்பம் வந்துச்சுன்னா, நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் இப்படி தெரு வழியாக ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த குடிச்சிட்டு பயங்கரமாக அந்த ரோட்டில் கிடக்கிறத, கண்ட்ரேக்ட் வந்து அந்த குடிகாரனை பிடிச்சி கீழே படியிலேருந்து ஈர்த்து கடாசரத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனம் வந்து மனசு தாங்காது. அதை பார்க்கும்போதெல்லாம் இப்படிலாம் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்போ ஏன் இயேசு பற்றி நம்ம சொல்லக்கூடாது? இப்போ நம்மளும் ஒரு குடிகாரனாக மாறி இருந்தா நம்மளும் தானே இப்படி வாழ்க்கையில் வாழ்ந்துருப்போம். நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரனை பார்த்தா எனக்கு ஒரு இயேசு பற்றி சொல்லணும்னு எனக்கு விருப்பம் வந்துடும். அப்போ தான் அதிகமாக இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அதிகமாக இயேசு பற்றி சொல்ல ஆரம்பித்தோடனே எனக்கு கேள்விலாம் இருக்கும். மறைமுகமாக ஊருக்காரன் சொல்லுவாங்க, வெளிப்படையாகவும் சொல்லுவாங்க. என்னடா பார்வையில் ஒன்றும் இல்லை, ஏசு ஏசுன்னு சொல்லி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் ஒரு இடி இப்படி எனக்கு குடும்பத்தில் ஒரு இடி வியும், எல்லா இடியும் அடியும் தாங்கிட்டு வேணாம் இயேசு பற்றி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, சரி பார்வை மறைச்சிருச்சா, என்ன வழி, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசித்தேன். எப்படி மனைவி பிள்ளை காப்பாற்றுறது. எனக்கு ஐடியா ஒரு நபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வாடா கேரளாவுக்கு போவோம், வாடா கேரளாவுக்கு போகணும்னு கேட்டுகிட்டே இருக்கார். சரி வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எதுக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு. எனக்கு ஆசை தோணிடுச்சு, பிச்சை எடுத்து சாப்பிட்றலாம், மனைவி பிள்ளை காப்பாற்றிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணலேன்னு, நான் எங்கே கேரளாவுக்கு பிச்சை எடுக்க நான் போகணும்னு நினச்சேனோ அதே ஊரில் கர்த்தருடைய வேலை செய்ய தானே போனேன். எனக்கு கேரளா மொழி தெரியாது, பாசை தெரியாது. திட்டக்குடியில் மாதம் வந்து பாசஸ் மீட்டிங் போவேன். அப்போ திட்டக்குடி சாந்தி பவன் சர்ச்சி வந்து ஒரு பாஸ்டர் டேவிட் நடத்திட்டு இருந்தார். அவர் ஊட்டி தேவாவில் அவர் ஊர். அப்போது எல்லா பாஸ்டர்ஸும் பார்த்தா ஒரு விருப்பம் வரல, என்னை பார்த்து ஒரு விருப்பம் அவருக்கு வந்துச்சு. பாஸ்டர் நீங்கள் தான் இந்த சர்ச்சை நடத்தணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு விருப்பம், எனக்கு பயம், என்ன சர்ச்சு போய் நடத்த சொல்கிறாரு, நம்ம அந்தளவுக்குலாம் தகுதி கிடையாது, சர்ச்சு போய் நடத்த சொல்கிறாரே அப்படின்னு சொல்லு அவர்கிட்ட. இல்லை நீங்கள் தான் நடத்தணும் அப்படின்ட்டார். எனக்கு பயம். சரின்ட்டு அப்புறம் சரி நடத்தணும்னு சொல்லிட்டேன். ஆனால் கேரளாவுக்கு என்னை ஒரு மீட்டிங் இட்டு போனார். எப்படி இட்டு போனார்னா, என்னை ஒரு விசுவாசியை தான் இட்டு போனார், ஊழியக்காரனை இட்டு போல. அங்கே இட்டு போய் இவர் சரின்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய்ட்டு பரீட்சைலாம் வைப்பாங்கப்பா, நீ அதில் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரின்ட்டு இப்போ போயிட்டேன். ஆனால் எனக்கு படிப்பு தெரியாது, நான் படித்ததே 5வது தான். எப்படி சரி பார்க்கலாம் போய் என்ன முடிஞ்சால் பார்ப்போம், இல்லை வந்துடும், என்னப்பா கருத்துக்கு சித்தமெல்லாம் நடத்துட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே போய்ட்டு சரி டெஸ்ட்டு வைக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒரு பயம், ஒரு பக்கம் ஒரு பயம். சரி போனவொடனே இல்லை விசாரித்தாங்க, கேரளாக்காரங்க மலையாளி விசாரித்தாங்க, பாஸ்டர்லாம் விசாரித்தாங்க. போயிட்டு அப்புறம் மீட்டிங்கு மண்டபத்தில் நடந்துச்சு. சரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இஸ்ரேல் பிரதர் வந்து பாட்டு பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டு பாட போகிறதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கு நடுக்குது விட ஒன்று. சரி பாட்டு பாட போகலான்னு சொல்லிட்டு மேடையில் ஏறிட்டேன். அவங்க ரொம்ப பிடிச்சமான பாட்டு என்ன, ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டு போடுவாங்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இந்த பாட்டை பாடி அங்கே பாடினேன். இன்னொரு பாட்டு பாடினேன். என்ன பாட்டுன்னா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். பாச தெரியாது தான், இந்த 2 பாட்டு தான் பாடினேன்.
மேடை விட்டு பாட்டை பாடிக்கு கீழே இருந்த பாரு மேடை விட்டு எல்லா மலையாளி பாஸ்டர் எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க. ஆஹா, கை கொடுத்து பரிச்சை வைக்க போகிறாங்க. அது ஒரு பக்கம் எனக்கு பயம் அப்படின்னு வச்சுருந்தேன். ஆனால் அந்த 2 பாட்டு தான் அங்கே பரிச்சையே. அப்புறம் ஊருக்கு அந்த டேவிட் பாஸ்டர் இட்டு வந்தார். அப்புறம் அங்கேருந்து லெட்டர் வந்துச்சு, நீங்கள் சர்ச்சு நடத்தலாம். அப்புறம் அதுலேருந்து தான் திட்டக்குடி சாந்தி பவன் சர்ச்சு நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சில நாட்கள் வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு 3 பெண் பிள்ளைங்க, அப்புறம் 2 பிள்ளைங்க பெருசாகிடுச்சு. அப்போ பெருசானவருக்கு வந்து அவங்க வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால என்னால் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் உளுந்தூர்பேட்டையிலேருந்து எனக்கு அறிமுகப்பட்டவங்க ஒரு 10 வருஷமாக அவங்கள கேட்டுக்கிட்டேன், சர்ச்சு நடத்துறீங்களான்னு கேட்டேன். சரி நடத்துன்னு சொன்னாங்க. இப்போ அதுலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் உள்ளூர்லேயே ஒரு சர்ச்சு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டில் தான் சில வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தேன். 2018 நடத்திக்கிட்டு இருக்கேன். நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது சரி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருக்கமான இடம் தான் அது. கிறிஸ்மஸ் வந்தால் பிபிஎஸ் நடத்தினா சண்டே ஸ்கூல் நடத்தினா நடத்த முடியாது. இடம் நெருக்கமான இடம். சரி என்ன பண்ணுறது, எனக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் ஒரு பாஸ்டர் வருவாங்க, சர்ச்சு கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு விசுவாசம் கிடையாது. சரி ரைட்டு கட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்களே கதையில் அப்படியே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஜபம். சரி பண்ணும், கர்த்தருக்கு சித்தமான பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபமிட்டு இருந்தோம். அப்புறம் நான் தங்கியிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எப்படின்னா ஒருத்தர் செட்டு கொடுத்தாங்க, பைப்பும் சீட்டையும் கொடுத்தாங்க. வான சீட்டி மட்டும் போட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்தாங்க, செஸ்னி பாஸ்டர் பெண்ணாத்தில் இருக்காங்க. அவங்க இல்லைப்பா நம்ம சர்ச்சே கட்டிடலான்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க பேரில் வந்து ரொம்ப ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன அவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. வீரா சர்ச்சு கொடுப்பார் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனாலும் சரிங்க பாஸ்டர் கர்த்தர் சித்தமாக நடத்தட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு ஒசூருக்கு ஒரு மீட்டிங் இட்டு போனார். போயிட்டு ஒரு நபர்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னோம். அவர் மூலமாக ஒரு 50,000 ரூபாய் கிடச்சிது. ஸ்பான்சர் பண்ணாங்க. அதை வச்சு கட்ட ஆரம்பித்தோம். சில வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் சில வேலை தளம் போடுற வேலை, ஒயரிங் பண்ணுற வேலை, பெயிண்டிங் பண்ணுற வேலை, சில வேலைலாம் இருக்குது. இப்போ ஊழியத்தை செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வேலைக்காக, கட்டுமான பணிக்காக நீங்கள் இந்த டிவியில் பார்க்குற யாவரும் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. இப்போ எனக்கு பார்வை தெரியாது. ஏன் பார்வை தெரியல, எனக்கு அந்த பாரம் வந்துச்சு. இப்போ நான் பிச்செடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ என்ன போல் பார்வையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்னை சுற்றில இருக்க ஜனங்க என் காது கேட்க எத்தனை பேர் பார்வை இல்லாதவங்க பிச்சை கேட்பாங்க. ஆனால் இன்னும் எனக்கு மனசு வராது பிச்சை போடுறதுக்கு. ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் வச்சு தான் என்ன பண்ணுவேன், மனசு வந்தால் தான் போடுவேன். ஆனாலும் என்ன போல பார்வை இல்லாதவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு காட்டிலும் உலகத்தில் உள்ள அவங்களுக்கும் பார்வை இல்லது, எனக்கும் பார்வை இல்லை தான். ஏன்னா அவங்க உலகத்தின் கிரிகளை நம்பியிருக்கும்போது, உலகத்தை தெய்வத்தை நம்பியிருக்கும்போது நான் இயேசுவை நம்பியிருக்கிறேன். நான் இயேசுவை நம்பியிருக்கிறதுனால ஆண்டு எனக்கு இப்படி நடத்துகிறாரு. உலகத்திலையும் நிறைய பேருக்கு பார்வையில்லாத தான் இருக்கிறாங்க. அவங்க விதத்தில் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்படி நான் பிச்செடுக்க போக நினச்சனோ, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னை அழைத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், என்னை ஏற்றுக்கொண்டவர், அண்ணன் தம்பி ஏற்றுக்கொள்ளலை, நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, யாரும் கேட்கல. நான் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால தான், இயேசுவுக்கு பணி செய்கிறதுனால தான், இயேசுவுக்கு வேலை செய்கிறதுனால தான் இன்றைக்கி எங்கோ இருந்து, ஆனால் கூட தான் பிறக்கலை, வெறும் வயிற்று தான் பிறக்கல. எங்கேயோ பிறக்கிறவங்களாம் வந்து என் பாக்கெட்டை வைக்கும் போது எனக்கு கண்ணீர் தான் வரும். நம்ம கூட பொறுத்த அட்டத்தை கூட நம்ம பார்க்கலையே. எங்கே இருந்து பிறந்தங்களோ அக்காவா அண்ணனா இருந்து எனக்கு 1000 பார்க்க 500 பார்க்க மாட்டேன், 100 பார்க்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் சொந்தக்காரங்க சொல்லி காட்டிடுறாங்க, உனக்கு 10 ரூபா கொடுத்தோண்டா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்தனால என் பாக்கெட்டில் வந்து வைக்கும் போதெல்லாம்
என் தோள் மேலே கையை போட்டு நல்லா இருக்கிறேன் அண்ணன், நல்லா இருக்கு தம்பின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, என் கையில் கொடுக்க யாருக்கும் தெரியாது அப்படி பயிர் செய்யப்படுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், அப்போ இயேசு நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாரு. ஆனால் எனக்கு கர்த்தர் நம்பலன்னு வச்சிங்களேன், எப்படி என்ன போல் பார்வை இல்லாதவங்க எப்படி பிச்சை எடுக்கிறாங்களோ அதே நிலமை தான் எனக்கு ஆயிருக்கும். ஏன்னா என் நிலைமையில் வந்து என் மனைவியை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உலகத்தில் பார்ப்பாங்கள்ல, பார்வை போயிடுச்சுன்னா எப்படி இவன் மனைவியை காப்பாற்றுவான், எப்படி பிள்ளைகளை காப்பாற்றுவான் அப்படின்னு என் ஊரில் நினச்சிட்டாங்க, எங்கள் சொந்த பந்தம் நினச்சிட்டாங்க. என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குறை ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, அது இன்றைக்கி வருத்தப்படாத, நான் ஒன்று விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனால் ஒரு வாட்டி நான் வேலைக்கு போகும்போது ஒரு வாட்டி பயந்துட்டேன். எப்போ ஆண்டவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும்னா, வேலைக்கு வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தேன். அப்போ நான் வேலைக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கும் நான் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம். ஏன்னா அது வரைக்கும் வீடு கிடையாது. அப்போ நான் வரும்பொழுது வந்து 2 பக்கமும் தோப்பு இருக்கும். அந்த தோப்பு வழியாக வரும்பொழுது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அங்கே அந்த பயம் வந்துச்சுன்னா எந்த பேய் பேசாதானே கிடையாது. ஆனாலும் ஒரு விளாங்க கீழே வந்துச்சு, எனக்கு பயம் வந்துருச்சு. அதனால் வந்து பயத்தோடு படுத்துக்கிட்டேன். தூக்கமே எனக்கு வரல. அப்போ தான் ஒரு சத்தம் வருது. எப்போ ஒரு 12-1 மணிக்கு ஒரு சத்தம் வருது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன வருது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. அப்படியே தூங்கிட்டேன். அப்படி சில நாட்கள்லாம் போயிட்டு இருக்க நிலமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தர் நம்பினதுனால இப்போ நான் ஊழியம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். குடும்பத்தோடு ஊழியம் செய்துட்ருக்கிறேன். பிள்ளைங்க வந்து 2 பிள்ளைங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 6 வயசில் குட்டி பாப்பா இருக்கிறா. சொந்த ஊழியம் செய்துட்டு இருக்கிறேன். ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் போராட்டம் தான். சில நேரங்களில் மறைமுகமாக பேசுவாங்க, சில நேரம் டேரக்டாக வந்து பேசுவாங்க. அவ்வளோ போராட்டம். ஆனால் சொந்த ஊரில் வந்து கடவுளுக்கு பணி செய்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது பொதுவான மக்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். சொந்த ஊரில் கண்ணம் பண்ண மாட்டாங்க. ஏன் கண்ணம் பண்ண மாட்டாங்கன்னா, தெரியாதா, மேகராஜ் அம்மா தான் தெரியாதா, எங்கள் அப்பா பட்ட பேர் வந்து பட்ட பேர்னா என்னென்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. ஓகேமா தான் தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அசட்டை பண்ணுவாங்க இல்லையா சொந்த ஊரில். அது உலகத்திலையும் சரி, அது கிறிஸ்துவ வட்டாரத்தையும் சரி தான் அசட்டை பண்ணுவாங்க. அப்போ அசட்டை பண்ண அதையும் தாண்டி எனக்கு நம்பிக்கை இருக்காது தான், நம்மளை நம்பி இயேசு நம்பி நம்மளை நம்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால் உள்ளூரில் சொந்த ஊரில் ஆண்டுடைய பணியை செய்யவும் ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை, ஒரு 20 அடி நீளமும் 17 அகலமும் ஒரு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டு உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஒரு சில வேலை தான் நடக்கணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் சபை ஜெபத்திலையும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது வரைக்கும் என் சாட்சி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, இனி கேட்க போகிறீங்க. ஆனாலும் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமையில், பார்வை போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில் தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்னை பிச்சை எடுக்க விடலை. இப்படி என்னை போல பார்வை இழந்தவர்கள், ஊரால் ஒதுக்கப்பட்டு, உறவால் ஒதுக்கப்பட்டு, சொந்தத்தால் ஒதுக்கப்பட்டு, யாரும் உதவி இல்லாமல், யார் எனக்கு உதவி பண்ணுவான்னு நினச்சி பார்த்தேன், யாரும் உதவி இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்பியிருந்தனால, ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மூலமாக என் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கோ, நான் போஷிக்கப்படுகிறதுக்கோ எல்லா விஷயத்துலேயும் ஆண்டு இது வரைக்கும் கைவிட நடத்துகிறாரு. ஆனால் என்னை போல் பார்வை இல்லாதவங்க, பார்வையற்ற போய் இருக்கிறவங்க மனைவி, பார்வை போச்சுன்னு சொல்லி மனைவிகளே தன் கணவர் ஒதுக்கிறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் இயேசு எப்படி தேடணும்னோ அதுபோல் நீங்களும் கணவனாக மனைவியாக இருந்து கரங்கோத்து இயேசுவை தேடி பாருங்கள். இப்போ என்ன இயேசு எப்படி என் மனைவி பிள்ளை குடும்பத்தை நடத்துகிறாரோ அதே போல் உங்களையும் ஆண்டு என்ன பண்ணுவார், நடத்துவார். ஆனால் உண்மையாக என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு இயேசுவை தேடணும். இப்போ என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சோ, என் வாழ்க்கையில் எப்படி நடத்தினாரோ அப்படி உங்களையும் பிச்சை எடுக்க விடாமல் ஆண்டு உங்களையும் நடத்துவார். ஒரு தடவை அல்ல,
நீங்கள் விருப்பத்தோடு இயேசு கூட்டு பாருங்க, நீ கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். எனக்கு செய்த அற்புதம், எனக்கு செய்த அதிசயம், என்னை ஆதரித்த ஆண்டவர், என்னை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர், இது வரைக்கும் என்னை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவார், கரம் பிடித்து நடத்துவார். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் உள்ளத்தில் இயேசு வருவார். தேவனுக்கு பிரியமானவர்களே, நான் 5வது தான் படித்தேன், படிப்பறிவே இல்லை, அந்த அளவுக்கு படிப்பெல்லாம் கிடையாது. அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க நினச்சி பார்த்தேன், அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பி காப்பாற்ற நினச்சேன், அவங்களும் என்னை ஆதரிக்கலை. அதனால் சொந்த காலம் நிற்கிறேன்னு நினச்சேன், பார்வை பிடிச்சி சொந்த பந்தம் ஆதரிப்பான்னு நினச்சேன், ஆனால் சொந்த பந்தமும் ஆதரிக்கலை. என்னை போல் பார்வை இல்லாத இருக்கிறவங்களே, நீங்கள் என்னை போல் இயேசுவை கூப்பிடுங்க. என்னை வழி நடத்தின ஆண்டவர் உங்களையும் வழி நடத்துவார். என்னை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். நான் இயேசு எப்படி தேடணும்னா நீங்களும் தேடுங்க. என்னை எப்படி ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்கிறாரோ அதை போல் உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர்த்தி வைப்பார். இப்போ உங்களுக்காகவும் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற ஐயா டேனி ஐயாவுக்காகவும் இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அன்புள்ள ஏசப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. நேற்று இன்றும் மாறாதவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுன்னு சொன்னீங்களே, உமது வார்த்தையின்படி மட்டுமா என்னை நடத்தி வந்த தெய்வம். ஆண்டவர், என்னை போல பார்வையில்லாதவர்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவங்களும் தேடுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வாழ்ப்பளித்த அருமையான டேனி ஐயாவுக்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் கர்த்தாவே ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் இப்படி பார்வை இல்லாதவங்களை சாட்சியை ஆண்டவர் உங்கள் நன்மை, ஆண்டவர் நீங்கள் செய்த நன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு, ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே ஐயா உயர்த்துங்கப்பா. அவங்க நல்ல சுகபல ஆரோக்கியம் தாங்க ஆண்டவரே. அது தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளில் இந்த வாழ்ப்பு தந்த ஆண்டவரே உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஏசு கிறிஸ்து ரத்தம் ஜெய ரத்தம், ரத்தத்தில் ஜெயம் எடுக்கிற ஆண்டவரே, ஜெயம் எடுக்கிறமப்பா, ஜெயம் எடுக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நடத்துங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.